அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஈரோட்டுக்கு தாவேகா தலைவர் விஜய் போய் கதறி ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு வந்தாப்புல. அதை பற்றி நம்ம ஏற்கனவே 2 காணொளி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள். இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தற்குறிகள், பல தற்குறிகள் விதவிதமாக வித்தியாசமாக நிறைய தற்குறித்தனமாக பேசியிருக்கானுங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். உங்களுக்காக பல தற்குறிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பார்க்க ஆரம்பிப்போம்மா ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது, அவர் தற்குறின்னு சொல்லக்கூடாது, அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. அவர் ரசிகர். எம்ஜிஆரை எப்படி பார்த்தாரோ அதே மாதிரியே இப்போது விஜய் அவர்களையும் பார்க்குறார். எம்ஜிஆரை புரட்சி தலைவர் அப்படின்னு சொன்னாப்புல, இப்போ விஜய் அவர்களை புரட்சி தளபதினு சொல்கிறாப்புலங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம K.A. செங்கோட்டையன் அவர்கள் தான். அவர் பேசியிருக்கிறத பாருங்க. புரட்சி தளபதின்ட்டாரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். புரட்சி தளபதினா அது விஷால் அவர்கள் தானே. எனக்கு என்ன தோணுதுன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு தீவிர ரசிகராக இருந்துட்டு அப்படியே சைடு கேப்பில் இங்கே விஷால் அவர்களுடைய படங்களை பார்த்து பயங்கரமான ரசிகனாக இருந்திருக்கார் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் புரட்சி தளபதி அப்படின்னு வருது. அது பழக்க தோஷங்க. புரட்சி தலைவர் போகிற இடத்துல எல்லாம் பேசி அது அப்படி இங்கேயே வருது. புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு சின்ன தடுமாற்றம், உடனே தளபதி அப்படின்றாப்புல. எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட வந்து காப்பிங்க. படத்தை காப்பி அடிக்கிறது, அரசியலை காப்பி அடிக்கிறது, அரசியலில் வேற கட்சிக்காரங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா அதை அப்படியே காப்பி அடித்து பேசுறது, சங்கி பயலுக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜெல்லாம் அப்படியே காப்பி அடித்து ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி விஜய் அவர்கள் மேடையில் வந்து கக்கிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ பாருங்க, பேரையும் காப்பி அடிச்சிட்டாங்க. புரட்சி தளபதியாம். விஷால் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா இது? புரட்சி தளபதின்னு முடிசூடா மன்னனாக இருந்தது விஷால் அவர்கள் தான். அந்த பட்டத்தை பறிச்சுட்டு போயிட்டாப்புல விஜய் அவர்கள். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திகச்சு இருக்காப்புல விஷால். எதுக்கு தான் இப்படி அடுத்தவங்க வாயிலே வயதிலே அடித்து எல்லாம் வாழை பார்க்குறாடுகளோ தெரில. நாசமா போவீங்கடா. சரி, அடுத்ததா தாவேகா தற்குறிகளை பார்ப்போம். யாரும் பண்ணாததை அவர் பண்ணுவாரு, நம்பிக்கை இருக்கு. அதான் யாரும் பண்ணாதான் எதை பண்ணுவாரு? நல்லது பண்ணுவாரு. என்ன நல்லதுக்கா ஏதாவது சொல்லுங்க. எல்லாத்தையுமே மாத்துவாரு, நம்பிக்கை இருக்கு. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கள்ல வேலை வச்ச பாசம், அதுதானே வாயில வந்திருக்கும். அப்படியே ஒரு பாட்டு பாடி காட்டியிருக்கலாம்ல. இந்த மாதிரி விஜய் அவர்கள் இப்படிதானே பண்றாரு. திடீர்னு சம்மந்தமே இல்லாம மஞ்சள்ன்றாரு, திடீர்னு அப்பப்போ பாட்டு பாடிக்கிட்டு போறாப்ல. அந்த மாதிரி நீங்களும் பாடுங்களேன். பயங்கரமா கருத்தியல் ரீதியா ஏதாவதுலாம் பேசி அப்படியே வந்து அரசியல்லாம் பேச போறீங்களா? இல்ல தானே, அப்படியே பாட்டும் பாடிட்டு போயிருங்களேன். 2026 உங்களுக்கு தெரியும் ப்ரோ. இந்தா வந்துட்டாரு புலி. அவங்களுக்கு பேச தெரியல, அதனால இவரு இடையில புகுது அப்படியே பேசுறாப்ல. அது எல்லாத்தையுமே மாத்தாரு ப்ரோ. 2026 உங்களுக்கு சொன்னா புரியாது. அது மக்கள் யாருக்குமே புரியாத ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு, அதனால யாருக்குமே புரியாதுங்க. அது அவங்களுக்கு சொல்ல தெரியும், ஆனா சொன்னா நமக்கெல்லாம் புரியாது. நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அவங்க வித்தியாசமான லாங்குவேஜில் பேசுவாங்க. அணில்கள் பேசக்கூடிய அந்த கீச் அதெல்லாம் நமக்கு புரியாது. அதை தான் மீன் பண்ணுறாங்க. அவங்க நிறைய பிளான் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பேரை கொல்லணும், நிறைய மக்கள் சாகணும். அதெல்லாம் நமக்கு எங்கே புரியும்? அதெல்லாம் நடக்க தான் நமக்கு தெரியும். ஓ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்களே அப்படின்னு நமக்கு அப்போ தான் தெரியும். இப்போ என்னதான் தெரியும் நமக்கு? அது 2026 வந்தா தான் உங்களுக்கு தெரியும். 2026 விஜய் வந்தா தான் தெரியும். அவங்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட தமிழ்நாட்டை கொடுத்துடணும். அவங்க என்ன பண்றாங்கன்னு அதுக்கு பிறகுதான் பார்க்கணும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை இப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. எதையுமே எங்களை கண்டுக்காதீங்க. நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம், எத்தனை பேரை வேணா கொள்ளுவோம். நாங்கள் வந்து பாஜகவை எதிர்த்து பேசாமல் இருப்போம். திமுக பாஜகவுக்கு எதிராக எவ்வளோ அரசியல் எப்படி செஞ்சாலும் அதையெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். நாங்கள் திமுகவை தான் பேசுவோம். பாஜக ஏதாவது ஒன்றா போய் விட்டு கொடுப்போம். இப்படியெல்லாம் நாங்கள் இருப்போம். அதனால எங்களை பற்றி பேசாதீங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சியை மட்டும் கொடுங்க. நாங்கள் எப்படி மாற்றி காட்டுறோம் பாருங்க. எப்படி மாற்றுவாங்க? சுடுகாடாக மாற்றி போட்டுருவாடுங்க. கரூரில் 41 பேர், தமிழ்நாட்டை இவனுங்க கையில் கொடுத்தா முடிஞ்சு முடிஞ்சு. ரங்கம்பாளையம் மாஸ்டர் காலேஜ், அன்னை சத்யா நகர். உங்க பேர் என்ன? சில்பா. ஓகே. என்ன யாரை பார்க்க வந்திருக்கீங்க? தளபதியா தான் பார்க்க வந்திருக்கோம். சரி, உங்க குழந்தைங்களா? ஆமாங்க. தளபதி. நீங்க எந்த ஏரியா? அஜய் ஊர் தான், ரங்கம்பாளையம் அன்னை சத்யா நகர். உங்க குழந்தைங்களா? ஆமாண்ணா. இப்போ மறுபடியும் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, வர வேணான்னு சொல்றாங்கல்ல. ஏற்கனவே பெரிய பிரச்சனையாகி 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும்
குழந்தையோட வர்றீங்களே, என்ன எதுக்காக வர்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா. அம்மா, உங்க குழந்தையோட எதுக்குமா மறுபடியும்? எத்தனை வயசுமா குழந்தைக்கு? 9 மாசம். 9 மாச குழந்தைய கூட்டு வரலாம். 9 மாசங்க. மனசாட்சி இல்லையா? 20 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படுறீங்களோ? வேற என்னங்க சொல்றது? வேற என்ன சொல்றது? யாராவது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அதெல்லாம் ஒன்றும் அது எப்படி இவங்க தைரியமாக சொல்கிறாங்க? இவனுங்க எப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள்னு தெரிஞ்சுக்கிட்டும் இப்படிலாம் இருக்காங்க. ஐயோ முடியலங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன நமக்கு இவங்களுக்கு ஏதாவது ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த குழந்தைங்க அதுங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்க. வாயிலிருந்து தகாத வார்த்தைகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவ்வளோதான். நம்ம பேச வேணாம், நாகரிகமாக பேசிட்டு போயிடும். ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பரவாயில்லையா? இருங்க பிரதர், என்ன வயசு பையனுக்கு? 4 மாசம். சரி 4 வருஷம் தான். 4 வயசு பையனை எப்படி கூட்டு வருது? 9 மாச குழந்தை 4 வயசு பையனை எப்படி கூட்டு வர்றது? எப்பயோ ஒரு வாட்டி தான் வர போறாரு ஈரோடுக்கு. இது ரிஸ்க் பிரதர். ரிஸ்க் இருந்தாலும் தளபதி எப்போ ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஏங்க, குழந்தைக்கு உயிரே ரிஸ்க்ல இருக்குங்கும் போது அப்புறம் கூட்டு வந்து எப்படி இது? என்ன சொல்றது நானு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா. எப்படி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. உங்க நம்பிக்கை இல்லமா? அந்த குழந்தை, அந்த 9 மாச குழந்தைக்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கான். பார்த்தீங்களா என்ன அறிவு பாருங்க. இவங்கள விட்டுருவோம். ஆனால் அந்த பேட்டி எடுக்கிறாரு பார்த்தீங்களா ஒரு சகோதரர். அந்த சகோதரர் வந்துட்டு நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய கூட்டம் நடக்கிற இடத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றதை வந்து எதிர்த்து அவங்கக்கிட்ட அவர் கேட்குறார். அவர் வந்து இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்ற விஷயத்தில் அவர் அக்கறையாக இருக்கார். அதை நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சகோதரருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. இவங்களெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணுறோம், இந்த தாவேக்க தவிட்டு தற்கொலைகளை. ஆனால் அதே இடத்துல ஒருத்தர் அவங்க குழந்தைங்களுடைய உயிர் மேலே அக்கறை கொண்டு ஒருத்தர் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவரை பாராட்டாமல் விடுறது வந்து தப்புன்னு தோணுச்சு. அதனால் அந்த சகோதரருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஓட்டு போடுவேன். எங்கள் வீட்டில் 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். ஐயோ, அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்களாம் உஷாராகிக்கோங்க, தெரிச்சு ஓடிருங்க. ஆனால் அவங்க வீட்டில் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணு தைரியமாக சொல்கிறாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் ரசிக குஞ்சுக்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்தில் விஷம் வச்சு கொண்டுருவேன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடுறாங்க பாருங்கள் இந்த தாவேக்கா தவிட்டு தற்குறிகள். எந்நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதுலையே, யாரையாவது கொல்லணும், வெட்டணும், குத்தணும், சண்டை போடணும், அப்யூஸ் பண்ணணும், மார்க் பண்ணணும், கலவரம் பண்ணணும், அப்படியே தான் இருக்கானுங்க. நம்ம இதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவனுங்க அப்படி தான் இருக்கானுங்க. லிட்டரலாக அப்படி தான் இருக்கானுங்க. நம்ம சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை மக்களே, உண்மையாலுமே அவனுங்க இப்படி தான் இருக்கானுங்க பாருங்க. தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களே, கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களே வந்து விஜய்க்கு ஓட்டு போடல, விஜய்க்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க சோத்தில் விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் எப்படி இவங்க டீல் பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க எங்கள் நிலைமையெல்லாம் என்ன பாடுபடுத்துவானுங்க தெரியுமா? அவ்வளோ அபியூஸ், கெட்ட வார்த்தையில் கொலை மிரட்டல் கொடுப்பானுங்க, அது இதுன்னு பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. நம்மகிட்டலாம் எடுபடாது எதுவுமே. ஆனால் சொல்கிறேன், இவனுங்களுடைய கேரக்டரை சொல்கிறேன் மக்களே, எப்படி இருக்கானுங்க பாருங்க. ஆபத்தானவர்கள் இவர்கள். இந்த உலகத்தில் பல புரட்சி நடந்திருக்கு, பல போராட்டங்கள் நடந்திருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு இது வரைக்கும் உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரிகளுக்கு எதிராக நடந்திருக்கும், சித்தாந்த போர் நடந்திருக்கும், ஒரு சித்தாந்தத்துக்கும் இன்னொரு சித்தாந்தத்துக்கும் வந்துட்டு போர் நடக்கும், அதில் போராட்டங்கள், சண்டை, அது இதுன்னு நிறைய நடக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உலக வரலாற்றுலேயே தடவையாக ஒரு தற்குறி கூட்டம் கூட கடந்து போராட வேண்டியது இருக்குங்க. அந்த தற்குறி கூட்டத்தின் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டியது இருக்குங்க. அது நம்ம ஊரில் தான் நடந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? டேய் நீங்கெல்லாம் கூமுட்டைகள்ரா அப்படின்னு சொல்லி நம்ம இதோட கடந்து போராட வேண்டியதாக இருக்கு. எப்படி வந்து சிக்கியிருக்கோம் பார்த்தீங்களாங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது, சாரி 1 வீக் தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும், யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை கொடுக்கணும்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியோ பக்கத்துல போய் பார்த்துட்டேங்கிற சந்தோஷம், அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. டே கின்ன சாதனை படைச்ச மாதிரி அவங்க முகத்துல எல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சிங்க.
பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, ஒரு வாரம் தான் ஆச்சான் கன்ஃபார்ம் ஆகி. விஜய் காருக்கு பின்னாடி ஓடி இருக்காங்க, கார் பக்கத்துல போய் பார்த்துட்டாங்க. என்னமோ பெரிய சாதனை படைச்ச மாதிரி. ஏற்கனவே கரூர்ல ஒரு குழந்தை இறந்த ஒரு வீட்டில் உள்ளவங்க பேசுறாங்க, விஜயை பக்கத்துல பார்க்கறதுக்கு எங்க குழந்தைய நாங்க நஷ்டஈடா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்க பாருங்க, பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய ஒரு பெண் விஜயை பக்கத்துல பார்த்துடணும்னு சொல்லிட்டு முண்டி அடிச்சு ஓடி போய் பார்த்துருக்காங்க. இதை பெருமையாக வேற சொல்றாங்க. அவர் பக்கத்துல பார்த்தாச்சு, அழுதாச்சு, இப்படி அழுதாங்க. ஆனந்த கண்ணீர், சந்தோஷத்துல ஒரு கண்ணீர் விட்டீங்க, துக்கத்துல கண்ணீர் விடுற நிலைமை உண்டாயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும். ரெக்ரெட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா நார்மலான ஹியூமனாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்னா, சரி தெரியாமல் ஒரு தப்பு பண்ணி அதனால ஒரு விளைவை வந்து அவங்க சந்திக்கிறாங்கன்னா அதுக்கு பிறகுவாது திருந்துவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்களெல்லாம் இவங்க திருந்துவாங்கன்னு கூட நம்மளால் வந்து யோசிக்க முடியல. கரூர் சம்பவத்துலேயே நம்ம பார்த்துட்டோமே, எத்தனை பேர் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இறந்ததுக்கு பிறகு கூட அவங்க பேசின பேச்சுக்களையெல்லாம் நம்ம பார்த்தோமே. ஏதாவது ஆனாலும் இவங்க நமக்கு என்ன குழந்தை இன்னொன்று பெற்றுக்கலாம் கூட, விஜய் வந்து ஒருத்தர் தான், அவரு நம்ம இப்போ பார்த்தே ஆகணும், ஒரு தடவை தான் பார்க்க முடியும், அவர் பார்க்காம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால இவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படின்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, தோணலை. குழந்தைய வச்சு நான் ஏறுறேன், உன்னை யாருமா வண்டி நிக்க இறங்காதுக்கு முன்னாடி உன்னை யார சொல்றது அப்படின்னு தற்கொலை அப்படி பேசுறான். இல்ல ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்கி திங்க முடியல தெரியுங்களா? நான் ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்கி திங்க முடியல. 10 ரூபாய்க்கு என்னால விற்க முடியுது அந்த அரிசி, ஆனா என்னால வாங்கி திங்க முடியல. கேட்ட மாதிரி இலவசம் சொன்னாங்க, தேவையில்லோட ஆட்சியை. இத்தனை வருஷமா நம்பி நாங்க வந்து தேட்டருக்கு போனோம், அவர் நல்ல படம் கொடுப்பாருன்னு சொல்லி தானே போனோம். இந்த அம்மா பஸ்ல போயிருக்காங்க போல, பஸ்ல போறப்போ கை குழந்தையோட போயிருக்காங்க. அந்த கை குழந்தையோட ஓடிக்கிட்டு இருக்கிற பஸ்லயே பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே குதிக்க போயிருக்காங்க. கண்டக்டர் இவங்களை பார்த்து, தற்குறி என்ன இப்படி குதிக்க போற, பஸ் நிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தற்குறின்னு தானே சொல்ல முடியும். குழந்தையோட போயிட்டு பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே குதிக்க போனா சூப்பர், அப்படியே செம்மையா குதிச்ச, வேற லெவல், குழந்தைய வச்சுக்கிட்டே குதிச்ச பத்தியோ வேற லெவல், பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அந்த கண்டக்டர் என்ன உங்க விஜய் நொன்ன மாதிரி பைத்தியமா, மண்டையில அறிவில்லாத தற்குறியா? அந்த கண்டக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரு சரியா செயல்பட்டுருக்காரு. வண்டி நிக்கிறதுக்குள்ள அப்படி என்ன அவசரம், அங்க போய் குதிக்க போனாங்களா, அவங்கள குதிக்க விடலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க மேடம். அவரு நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்தாருன்னு தான் நாங்க வந்து நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாங்க. ரேஷன் கடையில ரேஷன் அரிசியை வாங்கி வெளியில 10 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம், அதனால இவங்களுக்கு சாப்பிட முடியலையாம். என்ன இது, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை யாரமா விற்க சொன்னது, நீ சாப்பிடு, நீ எதுக்கு விற்கிற 10 ரூபாய்க்கு? அதனால ஆட்சியை குறை சொல்றாங்க. இந்த இலவசத்தை நாங்க கேட்டோமா, என்னங்க ஆட்சி நடத்துறீங்க நீங்கன்னு. ஏமா நீ அரிசியை வாங்கி நீ கிலோ 10 ரூபாய்க்கு வித்தனா அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஐயா, ஒரு மாதிரிப்பட்ட தற்கொலைகளா இருக்குங்க இதுங்கெல்லாம். ஐயா, எங்க வீட்டுக்காரெல்லாம் செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. எங்களை மாதிரி இருக்கிற குழந்தைங்க, எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு, அதனால அவர் சொல்றதுதான் மின்மருக நாங்க கேள்விக்குரிய இருக்கிறோம். கண்டிப்பா அவரோட இது. ஐயோ சகோதரி, உங்க வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப தொல்லை பண்றாருன்னு சொன்னா நீங்க காவல் நிலையத்துக்கு போங்க. அதில் இல்லைன்னா மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிருங்க, உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். உண்மையாலுமே அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்கள் விஜய் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் என்ன, ஒருத்தர் 2 பேர்னா நம்ம சரி பண்ணிடலாங்க, மொத்த கட்சியுமே இப்படி தான் இருக்கு. இவங்க விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் இந்த அம்மா வீட்டில் வீட்டுக்காரர் பண்ணுற கொடுமையை தட்டி கேட்பாராம். இது என்னடா புது ரகமான உருட்டா இருக்கு. உங்கள் விஜய் அண்ணனை தானே பார்த்தீங்க, அங்கே பேசிக்கிட்டு தானே இருந்தார். நேராக ஓடி போய் சர்ன்னு போய் அவர்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, விஜய் அண்ணா எங்கள் வீட்டுக்காரர் நீ குடும்பப்படுத்துறாருன்னா எப்படியா தட்டி கேளுங்கடா. தட்டி தானே கேட்கணும், தட்டி கேட்கறதுக்கு ஒன்றும் முதலமைச்சர் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, யாருனாலும் தட்டி கேட்கலாம். எப்போ உருட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? காவல் நிலையம் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா, சொந்தக்காரங்க இல்லையா, உலகத்தில் என்ன தனியாக நீங்கள் மட்டும் வாழ்றீங்களா? சுற்றி 4 பேர் இருப்பாங்கல்ல, யாரையாவது கூப்பிடலாம்ல. சும்மா உருட்டுறது, வீட்டுக்காரர் பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், அதனால பார்க்க வந்துட்டோம். ஆமா, எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா, எனக்கு அவங்க முக்கியமா எங்க முன்னாடினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம்னு நான் வந்துட்டேன். அது பிடிக்கும், அதுதான் அது நேரில் பார்க்குற மாதிரி வருமாங்கண்ணா, அதனால வந்துட்டோம். ஐயா எனக்கு விவரமே தெரியாதுலேருந்து விஜய் ஃபேன் தான், எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, எனக்கு விவரம் தெரியாதுலேருந்து விஜய் ஃபேன் தான் அப்படின்வாங்க, அதனால அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தது. இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க போல, விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நீ விஜய் ஃபேன் தான் அப்படின்னு சொன்னாங்களா, அதனால இவங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சான்.
என்னடா இது, என்னடா என்ன பெரிய கொள்கையை பாருங்களேன். தாவேக்க கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர் படையோடைய கொள்கையை பாருங்க. காலேஜில் எக்ஸாம் முக்கியமாக விஜயை பார்க்குறது முக்கியமானா எனக்கு விஜயை பார்க்குறது தான் முக்கியம்னு தோணுச்சு, வந்துட்டேன் அப்படின்றாங்க. சூப்பர்ரா, நல்லா வருவீங்க, சூப்பர். அரியர் எக்ஸாம்லாம் இவங்க அண்ணன் தான் வந்து எழுதி கொடுக்க போறார். இதெல்லாம் இப்போ நல்லா இருக்கும், ஃபியூச்சரில் தெரியும். நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போது உனக்கு புரியும். தொகுதிகள் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் நிக்கிற தொகுதி எல்லாமே ஜெயிப்பார் தலைவா. இப்ப ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும் நமக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்கும்? அப்படியெல்லாம் கணக்கு இல்ல. தொகுதியிலே ஜெயிப்பார். என்னன்னா 267 தொகுதியிலே ஜெயிப்பார். 267 தொகுதியிலே ஜெயிப்பார். 267 தொகுதி இருக்கா? எத்தனை தொகுதி இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு எங்கள் அண்ணன் மூஞ்சி எங்கே இருந்தாலுமே ஜெயிப்பாங்க. எங்கள் அண்ணன் மூஞ்சி தான் இல்லை, எங்கள் அண்ணன் தான் 200 எத்தனையோ தொகுதியில் அவர் தான் வந்து நிற்க போகிறாருன்னு சொல்லிட்டார். அவர் தான் வாசிச்சார்ல, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அந்த மாநாட்டில் மதுரை பாராபத்தியில் நடந்தப்போ? மதுரை விஜய், சோழவந்தான் விஜய், அந்த விஜய் இந்த விஜய்னு வாசிச்சார், பார்த்தீங்கல்ல? எங்கள் அண்ணன் எல்லா தொகுதியிலையும் நிற்க போகிறாரு. எத்தனை தொகுதியாக இருந்தால் என்ன, எங்கள் அண்ணன் தான் பிளாஸ்ட்டு. அது இது எலெக்ஷன் பூத்து எல்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆயிரும். நாங்கள் அதனால தான் எத்தனை தொகுதிகள்னு நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு அது மட்டும் தான் தெரியாது, வேறு எல்லாம் தெரியும். பிளாஸ்ட். ஜனநாயகன் 9ஆம் தேதி வருது, பிளாஸ்ட். எலெக்ஷனில் நாங்கள் தான் பிளாஸ்ட். நேற்றுக்கு பாட்டு இறங்கிச்சு பார்த்தீங்களா இல்லையா? பிளாஸ்ட் தளபதி. முதல் நிகழ்ச்சி இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? கரூர் சம்பவத்துல என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியணும்னா நம்ம தளபதி விஜயை ஜெயிக்க வைக்கணும். இவரு ஜெயிக்க வச்சா கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருமா? எப்படி? அது எப்படி? யாரா நீங்களா? எங்கிருந்துடா உங்களுக்கு இந்த அறிவெல்லாம் வந்துச்சு? அவர் வந்தாதான் இதுக்கு ஒரு விடை பிறக்கும். வேற எந்த கட்சி வந்தாலும் இந்த உண்மையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து தற்கொலை கொலை. 41 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்களா? அந்த குழந்தைங்களுமா? கொலைனா என்ன கொலை? நீங்கள் தாண்டா கொண்டிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. குழந்தைங்களெல்லாம் ஏறி மிதிச்சு குடலெல்லாம் வெளியே வந்து செத்துருக்கு குழந்தையெல்லாம். நீங்கள் தாண்டா கொண்டிருக்கீங்க. தற்கொலையோ கொலையோ நீங்கள் தாண்டா பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தையும் நீங்கள் தாண்டா சாவடிச்சிருக்கீங்க அத்தனை பேரையும். என்னை பொறுத்தளவுக்கு மதுபான கடை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். இப்போ இந்த லஞ்சம் ஒழிப்பு, மதுபான ஒழிப்புலாம் விஜய் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டார். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இவனுங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கானுங்க? என்ன பேசுறோன்னே தெரியாமலே பேசுறானுங்களா? பார்த்தீங்களா? இல்லை, ஒவ்வொரு ரகமாக இருக்காங்க பாருங்களேன். காவல் நிலையத்துக்கு போகாம விஜய பார்க்க வந்திருக்காங்க ஒரு அம்மா. இவர் பாருங்க, மதுபான கடையெல்லாம் மூடி விடுறா, லஞ்சம் உள்ளதாது அதெல்லாம் மூட மாட்டாரு அப்படின்றாப்புல. ஐயோ, என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தலை ஜெயிச்சிருவார். தலை நம்மளுக்கு தெரிஞ்சே ஜெயிச்சிருவாரு. ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தலை இவரு ஜெயிச்சிருவாரு. தலை ரசிகர் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை. அதுக்கப்புறம் ஈரோட்டில் அவர் பேர் என்ன, ஈரோட்டில் ஒருத்தர் இருக்கிறாருல்ல தலை, செந்தில் பாலாஜியோ செந்தில் பாலாஜி தாவே கலையாடா இருக்காரு. ஈரோட்டில் ஒருத்தர் இருக்காருல்ல செந்தில் பாலாஜின்றப்பல. ஒவ்வொரு வீடியோவும் பண்ணி முடிச்சிட்டிங்க. இந்த தலை ஃபுல்லாக விக்ஸு தடவுறேங்க, அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியுது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு. ஐயோ, ஈரோட்டில் பெரியார் சொல்கிறீங்களா? தலை பெரியாரை தான் சொல்கிறாராம். பெரியார் இவங்க கட்சியில் இருக்கார், அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க, அவர் ஜெயிக்க போகிறார். கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க, தாவேக்கா ஜெயிச்சுருவாங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏங்க, இதுக்கு மேலெல்லாம் என்னால் முடியாது. மீதியை இனி நாளைக்கு பார்த்துக்கலாம். நமக்கு மண்டைக்கு ஒரு மாதிரி வெறி பிடிச்சிரும். போங்க நீங்களும் என்னைய மாதிரி ஏதாவது விக்ஸ் ஏதாவது தடவி கொஞ்சம் உங்கள் தலைவலியெல்லாம் வந்து கம்மி பண்ணுங்க. நம்மளையெல்லாம் பேசியண்டாக்கிட்டு இவனுங்கெல்லாம் நல்லா இருக்கானுங்க. ஒன்று பைத்தியமாக இருக்கானுங்க, மற்றவங்களையும் பைத்தியமாக்குறானுங்க, இல்லைனா நிறைய பேரை கொல்றானுங்க, இல்லைனா தலைவலி கொடுக்குறானுங்க. தலைவலி. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும். நிறைய இருக்குங்க, நிறையா இருக்குது. மலை மாதிரி இருக்குங்க, மலை. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.